அது எப்பவுமே முன்னாடியே பைக்கை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு. அந்த ரேசிங் அதுல வந்து அவருக்கு பயங்கரம். இப்ப அந்த டேட்டை கொண்டு இன்னொருத்தர் கொடுத்தா இன்னொரு படம், அவருக்கு அதுல இன்னொரு சம்பளம் ஆமா ஆமா இல்லையா? ஆமா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. நமக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த ஒரு ஒரு நடிகர், நண்பர், மென்டார்னு கூட நீங்க mentor. குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா. இவரை இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவர் விரும்பிய ஒரு விஷயத்துல இந்தியாவுக்கும் புகழ் சேர்க்கிற அளவுக்கு ஒரு வேலையை பண்றாருன்னு சொன்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். நாட்டுக்கு ராஜா வந்தாலும் வீட்டுக்கு புருஷன் தானேயா. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார். He is not bothered about anything. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுல ஃபோக்கஸ்டா அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். செகண்ட் ஹாஃப்ல சம் போர்ஷன்ஸ் என்னோடது இல்லாம போச்சு, அதுக்கு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். பட் அதை மீறி வேற சில காரணங்களுக்காக சார் அதை அலைன் பண்ணியிருக்காருன்னு புரிய வந்துச்சு. எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு எதிராக பேசுறது அந்த இதுக்கெல்லாம் நான் வரல. யூ ஹேவ் த ரைட், யூ ஹேவ் யுவர் ஓன் ரைட்ஸ், யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு சே எனிதிங். இட்ஸ் அபவுட் எவ்ரிதிங். இட்ஸ் அபவுட் பொசஸிங், இட்ஸ் அபவுட் கிவிங் ஸ்பேஸ், இட்ஸ் அபவுட் கிவ் அண்ட் டேக், இட்ஸ் அபவுட் எவ்ரிதிங். இப்போ கல்யாணத்து மேல இருக்கிற அந்த தாட் ஏதாவது மாறி இல்ல வேண்டாங்க, நான் இப்படி இருந்து 2 நாளா இன்டர்நெட்ல வந்து அஜித் சார் தான் வந்து ஆமா. இருக்காங்க. சோ பிகாஸ் he is always அவருக்கு அப்படி ஒரு இது. இப்ப அந்த டேட்டை கொண்டு இன்னொருத்தர் கொடுத்தா இன்னொரு படம், அவருக்கு அதுல இன்னொரு சம்பளம் ஆமா ஆமா இல்லையா? ஆமா. இன்னொரு ஒரு 150 கோடியோ 165 கோடியோ 200 கோடியோ ஏதோ சம்திங் வாட் எவர், ஆமா மினிமமா 100ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 150 வச்சுக்கோங்க. இதே டேட்டை கொண்டு இன்னொரு இடத்துக்கு கொடுத்தா 150 கோடி ரூபாய் கிடைக்கும். பட் that is also he is doing it. That he have both passions. He has two passions. அது மாதிரி இது ஒரு பேஷன், அது ஒரு இது இருக்கும். அது என்ன சொல்றது, பேஷன் மட்டும் இல்ல, ஹாபி. ஹாபி கம் பேஷன் அவருக்கு அதுவா இருக்குது. அதனால சார் ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம் ரியலி. அது எப்பவுமே முன்னாடியே பைக்கை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு. அந்த ரேசிங் அதுல வந்து அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஏதாவது ஒரு மெமரி ஷேர் பண்ணலாமா சார் அந்த ரேசிங் பத்தி சார் உங்ககிட்ட? ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் இந்தியாவுக்கே ஒரு பெரிய பெருமை தேடி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். நமக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த ஒரு நடிகர், நண்பர், மென்டார்னு கூட நீங்க mentor. குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா. இவரை இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவர் விரும்பிய ஒரு விஷயத்துல இந்தியாவுக்கும் புகழ் சேர்க்கிற அளவுக்கு ஒரு வேலையை பண்றாருன்னு சொன்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஆனா இந்த கப்புள் கோல்ஸ்ன்றது பயங்கரமா சார் பேசும்போது சொல்லிருந்தாங்க. ஐ தேங்க் ஷாலு ஃபார் லெட்டிங் மீ டு திஸ் அப்படின்னு. ஷாலினி மேம்க்கு கரெக்ட் தானே, அதுல காசு வேஸ்ட் ஆகலாம். என்னையா இப்படி சம்பாதிச்சு அந்த பக்கம் காசு விடுறியான்னு வீட்டம்மா வந்து கொஸ்டின் கேட்டா என்ன பண்ண முடியும்? வீட்டம்மா சப்போர்ட் வேணும் அதுல. நீ நாட்டுக்கு ராஜா வந்தாலும் வீட்டுக்கு புருஷன் தானேயா. சோ அந்த ஆஃப் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நீங்க அப்ப பாத்திருக்கீங்களா சார்? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆஃப் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நான் அவ்வளவு ஃபாலோ பண்ணேன். நான் வந்து வாலி டைம்ல தானே நான் சாரோட அதுக்கப்புறம் அவர் வேலையில போயிட்டார், நான் வேலையில போயிட்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ மெட் ஹிம் இன் விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட். இட் வாஸ் a very memorable meeting. சூப்பர் சூப்பர் சார். அதே மாதிரி தான் நான் பவன் கல்யாண் சாரும் இங்க தமிழ்நாட்டுல எப்படி அஜித் சாரும் அந்த மாதிரி தெலுங்குல பவன் கல்யாண் சார், அவரும் அந்த ஆந்திராவில் இப்போ கேம் சேஞ்சருக்காக நடந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல அவரு த லவ் த வே ஹி ஷோடு ஹிஸ் லவ் டு மீ, அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் ஆயிடுச்சு. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல 2 பேரையுமே நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப வருஷம் கழிச்சு. நண்பன், இந்தியன் 2, இந்தியன் 3, கேம் சேஞ்சர் 4 முறை வந்து சங்கர் சாருடைய அப்படின்னும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த சேஞ்ச் எப்படி அது இதுவாச்சுன்றத பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நண்பன் டைம்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேமியோ தான் அது, ஒரு சின்ன போர்ஷன். பட் அது சின்ன போர்ஷனா இருந்தாலுமே அது ஒரு நல்ல சூப்பரான போர்ஷனா அமைஞ்சது. சார் அதை கேட்டாரு, சார் கேட்டனால நான் உடனே ஒத்துக்கிட்டேன். நான் அப்போ வந்து நான் ஹீரோவா படங்கள் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கேமியோ ரோல் அப்படிங்கும்போது சங்கர் சார் அப்படின்னா நம்ம அவர் மேல வந்து மிகப்பெரிய மரியாதை உண்டு. தமிழ் திரையுலகத்தை உலகளாவா எடுத்துட்டு போன ஒரு இயக்குனர். அன்னைக்கு கூட தெலுங்குல ஈவெண்ட் நடக்கும்போது ராஜமௌலி சார் வந்து சொல்லும்பொழுது என்ன சொன்னார்னா, நாங்கள்லாம் இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல படத்தை திங்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை திங்க் பண்ணலாம், திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு எங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி பாதை போட்டு கொடுத்தது வந்து
சங்கர் சார் அப்படின்ற ஒரு இயக்குனர். நீங்க சார் கூட இத்தனை படங்கள்ல டிராவல் பண்ணும்போது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அவருடைய தாட்ஸ், ஒரு விஷயம் அவரை நோக்கி வருது, பீட் பாசிட்டிவ் கிரிட்டிசிசம், பாசிட்டிவான விஷயம், ஒரு கிரிட்டிசிசமா இருக்கட்டும், அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார். He is not bothered about anything. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுல ஃபோக்கஸ்டா அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனா இப்ப இந்த படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு ஆடியன்ஸா இதை நான் எப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் கதை கேட்டப்ப நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் கதை கேட்கும்போது என்னுடைய போர்ஷன்ஸ் வரைக்கும் தான் எனக்கு சொல்லப்பட்டது. அது நான் ஐ வாஸ் டோட்டலி கன்வின்ஸ்ட் அண்ட் ஹாப்பி. செகண்ட் ஹாஃப்ல சம் போர்ஷன்ஸ் என்னோடது இல்லாமல் போச்சு, அதுக்கு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். பட் அதை மீறி வேற சில காரணங்களுக்காக சார் அதை அலைன் பண்ணியிருக்காருன்னு புரிய வந்துச்சு. ரொம்ப மொத்தமா படமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோஷியல் மீடியா பத்தி பேசும்போது இது கண்டிப்பா இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா சோஷியல் மீடியால ஒண்ணு கிரியேட் ஆகுது. அதை நீங்க ஒரு அந்த பக்கமா இருந்து பார்க்கும்பொழுது அதுக்கு என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு எதிராக பேசுறது அந்த இதுக்கெல்லாம் நான் வரல. யூ ஹேவ் த ரைட், யூ ஹேவ் யுவர் ஓன் ரைட்ஸ், யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு சே எனிதிங், தட் இஸ் ஃபைன். யார எப்படி அப்படின்றது, இப்போ நீங்க ஒரு வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்றீங்க, வீடுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்றீங்க, அவங்க நீங்க கொடுத்த காசுக்கு மேல உனக்கு சாப்பாடு போட்டிருக்கான் இத்தனை வருடங்கள் அப்படின்னா, ஒரே ஒரு சின்னத்தை புரிந்தா உடனே போட்டுட்டா ஆய்போய் அப்படின்னா, தட் இஸ் நாட் ரைட். பட் ஓகே, அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கு அப்படின்னா வெரி குட். பட் ஒன்னே ஒண்ணுங்க, யாரும் யாரையும் எதுக்கும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. யூ வாண்ட் டு சே யுவர் கமெண்ட்ஸ், சே, நோ ப்ராப்ளம். அது யுவர் விஷ். அது உன்னுடைய தகுதியையும் உன்னோட தரத்தையும் அதுவே காட்டிக்கொள்ளும், அவ்வளவுதான். நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அது நீ யார் என்று சொல்லுகிறது, அவங்கள பத்தி சொல்றது இல்ல. எப்போதுமே ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட் எஸ்ஜே சார் தான் வந்து நாங்க பார்த்திருக்கோம். என்னைக்காவது ஒரு செல்ஃப் டவுட், ஏன்னா இந்த காலகட்டத்துல எங்களுக்குலாம் வந்து தினந்தோறும் இந்த செல்ஃப் டவுட் நாங்க ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்மளால இதை பண்ணிட முடியுமா, நம்ம கேப்பபிளா, ரைட்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா, அப்படி அந்த செல்ஃப் டவுட்ல இருந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், இது எல்லாமே வந்து மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அந்த ஃபேஸ் நீங்க கடந்திருக்கீங்களா சார்? ஆமா, எல்லாருக்கும் வரும். பட் ஒண்ணு மட்டும் நம்ம நம்பணும், நம்ம எல்லாருமே இறைவனின் குழந்தை அப்படின்றத நம்ம நம்பணும்னா போதும். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் அன்பும் ஈக்குவல் டேலண்ட்டும் ஈக்குவல் இதுவும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ நம்பினேன்னா போதும். அதை நம்பிட்டாலே உனக்கு உன் மேல டவுட் வராது. இது எப்போதுமே இருந்திருக்கா சார்? லைக் ஒரு நீங்க வந்து ஒரு லோவஸ்ட் ஆஃப் லோ, அந்த ராக் பாட்டம் ஹிட் ஆன டைம்ல கூட இந்த இல்ல கஷ்டம் வரும்போது கொஞ்சம் கண்ணீர்லாம் வரத்தான் செய்யும். இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபைன், இட்ஸ் a part of life. சோ நீங்க நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல நம்ம பேசும்போது நீங்க வந்து லயோலா காலேஜ்ல நீங்க தங்கிட்டு இருந்ததை பத்தி, ஒரு லிஃப்ட் கேட்டு போறது பத்தி, பஸ்ல டிராவல் பண்றது பத்தி நிறைய நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க. காசு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா வாங்கலாம், எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வேணா லீட் பண்ணலாம், நீங்க ரெண்டுமே பார்த்திருக்கீங்க. சோ காசை நீங்க எப்படி வேல்யூ பண்றீங்க? நான் காசு எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, அதான் அந்த பேஷன் ரூட்ல தான் பார்ப்பேன். நான் டைரக்ஷன் பண்ணாலும் காசு வரும், நான் பிஸ்னஸ் பண்ணாலும் காசு வரும், நான் அடித்தாலும் காசு வரும், நான் மியூசிக் போட்டாலும் காசு வரும். வந்துச்சு, எல்லாமே வந்துருக்கு, எல்லாமே வாங்கியிருக்கிறேன், எல்லா சைட்ல இருந்தும் காசு வாங்கியிருக்கிறேன். பட் எனக்கு காசு நான் நடிக்கும்போது வரணும். இந்த டோர்ல இருந்து வர காசு மட்டும்தான் நான் தொடுவேன். திஸ் ஒன்ட் எக்ஸைட் மீ, திஸ் ஒன்ட் எக்ஸைட் மீ, திஸ் ஒன்ட் எக்ஸைட் மீ, திஸ் ஐ வாண்ட் மணி, பட் ஐ வாண்ட் மணி த்ரூ ஒன்லி திஸ் டோர், தட்ஸ் இட், தட்ஸ் மீ. அந்த மாதிரிதான் எப்படி வேல்யூ பண்றீங்க? இதுதான் வேல்யூ. ஸோ பேஷனுக்கு, என்னுடைய பேஷன், வாட் இஸ் மை பிளான், என்னோட பேஷனுக்கு மணி வருதா, என்னோட டேலண்ட் இஸ், நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், என்னோட டேலண்ட் இஸ் சரஸ்வதி. லவ் ஸ்டோரி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா சார்? யா, அதான் கில்லர் டைம் வந்தாச்சு. கில்லரே ஒரு மிகப்பெரிய காதல் கதை தான், ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி லவ் சப்ஜெக்ட். சீக்கிரமா அது லான்ச் ஆக போகுது. சூப்பர், டைம் வந்தாச்சு. நான் எப்ப பார்த்தாலும் கில்லர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டேய் சும்மா பண்றா அப்படின்னு எல்லாமே நெருங்கிடுச்சு. ஸோ எல்லாமே சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடும். அதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கா எல்லா அப்டேட்ஸுமே சீக்கிரமாக வந்துடும். சூப்பர் சார். இந்த காலத்துல இருக்கிற லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏதாவது டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்களா? அதான் திருப்பி சொல்றேனே, லவ் எப்பொழுதுமே ஒண்ணுதாங்க. லவ் இஸ் a beautiful emotion. சூப்பர். It's about everything. It is about possessing. It's about giving space. It's about give and take. It's about everything. அதுல நீங்க எந்த மோட சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது நீங்க, இன்னொரு மோட சூஸ் பண்ணிக்கிறீங்க அது அவங்க. லவ் இஸ் a universal அது
அது ஃபீல் அது 1885லயும் அதுதான் 2025லயும் அதுதான். இப்போ கல்யாணத்து மேல இருக்கிற அந்த தாட் ஏதாவது மாறி இருக்கா? நானும் எல்லா இன்டர்வியூலும் கேட்டுறேன். ஆமா. ஏதாவது மாறி இருக்கா? ஏதாவது ஓ, மாறி இருக்கா? எனக்கா? உங்களுக்கு? இல்ல வேண்டாங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது. இது ரைட்டானது கேட்டா தப்புன்னு சொல்லுவேன். பட் எனக்கு இது கரெக்ட். ஓகே. நோ சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கா சார்? ஆமா, நிறைய இருக்கு. அதான் நான் சொல்லேன், நான் எப்பொழுதுமே இந்த டோர் வழியா தான் எனக்கு பணம் வேணும், இல்லாட்டி வேண்டாம். இல்ல ஆக்டராவே கேக்குறேன். ஆக்டராவே என்னை நான் ஹாப்பி ஆகணும்ல, அது மாதிரி நான் நோசன் படம் நிறைய இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட் ஹியர். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடிஸ் எமோஷன். இப்போ நீங்க சொன்னீங்க 3 லாங்குவேஜ்ல நீங்க டப் பண்ணீங்க அப்படி சொல்லி. ஏதாவது ஒரு டயலாக் 3 லாங்குவேஜ்லயும் பேசி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? உங்களோட ஃபேவரட் டயலாக் ஏதாவது? சட்டப்புறார டேய், சட்டப்புற டேய், ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு சட்டப்பிராரம் இவங்க தான் எங்க அப்பா அம்மா, ஆதார் கார்டு பிராரம் இவங்க தான் எங்க அப்பா அம்மா, ரேஷன் கார்டு பிராரம் இவங்க தான் எங்க அப்பா அம்மா, இப்படின்னு அரைச்ச மாவே திருப்பி திருப்பி அரைச்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா அதே மாதிரி தெரியல. சட்டப்புற ఏయ్ ఒకటి అవునని చెప్పు లేదా కాదని చెప్పు, అది అది వదిలేసి చట్టపురార వీళ్ళే మా అమ్మ నాన్న, ఆధార్ కార్డులో వీళ్ళే మా అమ్మ నాన్న, రేషన్ కార్డులో వీళ్ళే మా అమ్మ నాన్న అని అంటూ రుబ్బిన పిండిని మళ్ళీ మళ్ళీ రుబ్బుతున్నావు. హిందీలో హా బోల్నా హా బోల్, యా నా బోల్నా నా బోల్, ये नहीं बोल के कानूनी तौर पे ये है मेरा माँ बाप, आधार कार्ड पे ये है मेरा माँ बाप, राशन कार्ड पे ये है मेरा माँ बाप, ऐसा बार बार आटा ने पिसी हुआ आटा ने बार बार पिस रहा है. பயங்கர அது மாதிரி ஒரு ஜாலியா இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். சரி, இப்போ 3 லாங்குவேஜுக்குமே இப்போ இந்த மாதிரி படங்கள்ல ஒரு 24 days டப்பிங். தமிழுக்கு 8 நாள், தெலுங்குக்கு 8 நாள், ஹிந்திக்கு 8 நாள். அது போக அதுக்கப்புறம் இந்த பஞ்ச் சவுண்ட், ஃபைட்டில் பஞ்ச் சவுண்ட்ஸ்க்கெல்லாம் அது, அப்புறம் சில டயலாக்ஸ் சேஞ்சஸ் வரும், அதெல்லாம் சேர்த்து கரெக்ஷன் மொத்தமாகவே 3 லாங்குவேஜ் சேர்த்துக்கு ஒரு 2 days, almost 20 days, 26 days I spent for dubbing. அப்பா. So we do everything from heart, we do everything from system, we do love our job. எதுக்கு நம்மளை நம்பி ஒருத்தங்க படம் பார்க்க வராங்க, எஸ்.ஜே. சூர்யா இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணுவான், அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த 26 நாள் இந்த டேட்டை நான் இன்னொரு படத்துக்கு கொடுத்தா அது எனக்கு வேற காசு, ஒரு படத்தோட சம்பளம். ஸோ நான் விறுவிறுன்னு மொத்த டப்பிங் என்னால் 3 நாளில் முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு போக முடியும். பட் அது நான் பண்ண ஐ என்ஜாய் மை ஒர்க். ஃபர்ஸ்ட் லெட் மீ என்ஜாய் மை ஒர்க், தட் வில் மேக் ஆடியன்ஸ் டு என்ஜாய். இல்லை? ஆமாம். இப்போ இந்த 3 லாங்குவேஜில் இந்த படம் டப் பண்ணும் பொழுதே எனக்கு அது ஒரு பயங்கர ஹாப்பி, ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணேன். இப்போ ஒரு ரோலை வந்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதுல மாற்றங்கள் இருக்கா சார்? இப்போ தமிழ் ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ், ஹிந்தி ஆடியன்ஸ் 3 ஆடியன்ஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஸோ ஒருத்தவங்களும் அதை பாக்குறதுல, நான் தமிழ்லையும் பார்த்துட்டேன், தெலுங்குலையும் பார்த்துட்டேன், ஹிந்திலையும் பார்த்துட்டேன், ஆடியன்ஸோட உட்காந்து அட்டி நம்ம சீன் வரும்போது அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்போ அதுல திமிர் இல்ல, அது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். நீ உண்மையா உட்காந்து போராடினீங்களடா, அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சிவகார்த்திகேயன் சார் சொன்னார் ஒரு நாள், அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் டான் அப்போ தமிழ்லையும் தெலுங்குலையும் நானே டப் பண்ணியிருந்தேன், ஐ டப் இட். அப்போ தெலுங்குல வழக்கமாக வேற ஆள் பண்ணுவாங்க, நான் டப்பிங் படம் தான் அப்படின்னு நான் விட்டுறல, நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தெலுங்குல நானே டப் பண்ணேன். நான் வேற படம் ஷூட்டிங்லேருந்து அப்போ அவங்க வந்து டான் படத்தை பார்க்கறதுக்கு டான் டீம் மொத்தமாகவே ஹைதராபாத் போயிருந்தாங்க. போயிட்டு வந்தப்போ அப்புறம் இது சார்ட்ட கேட்டேன், நம்ம சிவகார்த்திகேயன் சார்ட்ட கேட்டேன், என்ன சார் எப்படி இருக்குன்னு. நல்லா ரசிச்சாங்க, நல்லா பண்ணாங்க, பட் உங்கள் போர்ஷன் நல்லா அட்டென்ஷனோட பார்த்தாங்க சார். அந்த தியேட்டர் வந்து உங்கள் போர்ஷன் வரும்போது ஒரு இடத்துல சைலண்டாக அப்படி கம்முன்னு சைலண்ட் ஆகுது, அப்படியே அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, மேபி நீங்கள் டப் பண்ணதுனால இருக்கலாம் அப்படின்னாரு. சரி, நீங்க எப்படி சார் பாப்பீங்களா சார்? இப்போ ஒரு படம் நடிச்சு தியேட்டர்ல வருது, எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகலன்னா நான் அதை பண்ண மாட்டேன். எனக்கே ஒரு போன இது வரைக்கும் நம்ம பண்ணதுல இருந்து ஏதோ ஒண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இல்லைன்னா
நான் அதை பண்ண மாட்டேன். இப்போ நீங்க ஒரு ஆக்டரா உங்க ஸ்டைல்ல உங்களோட ஒரு இதை கான்ட்ரிபியூட் பண்றீங்க. டைரக்டர் வந்து அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணி எது வேணுமோ அதை கட் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஜாஸ்தி பண்ற அந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட கியூஸ்லாம் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வரும் சார்? இல்ல மோஸ்ட்லி உங்களோட ஸ்டைல்ல அப்படியே விட்டுருவாங்களா உங்களுக்கு? நான் என்கிட்ட விட்டா கூட நான் டைரக்டர் போட்டு கேட்பேன், சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அந்த பயம் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ இன்னைக்குமே டைரக்டர்கிட்ட இருந்து நம்ம இன்புட் எடுத்தாதான், நம்மளை டைரக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாமே. நம்ம எதுக்கு இன்னொருத்தர் போய் டைரக்ட் பண்ணிட்டு, எனக்கு டைரக்ஷன் தெரியாதா, இல்லை எனக்கு இதுதான் தெரியாதா, என்ற காசு இல்லையா, ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தெரிய முடியாதா, இல்லை. பட் வாட் அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ ப்ளஷர் டு பி அ ஸ்லேவ், டு ஃபாலோ த ஆர்டர் ஃப்ரம் அ ப்ரோ டைரக்டர். ஸோ கேம் சேஞ்சருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்போதுமே பொங்கல் அதுமா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் நல்லா பொங்கல் சாப்பிடுங்க. கேம் சேஞ்சர் போய் பாருங்க. என்ன அப்படின்னா ஒரு 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 வெரி என்டர்டைனிங் ஃபிலிம், நல்ல சாங்ஸ், நல்ல ராம்சரண் சார் வந்து ரொம்ப அருமையான ஒரு கலெக்டராகவும் ஒரு அப்பண்ணா கேரக்டர் ஒன்றும் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பண்ணா கேரக்டர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பகுதி, ஒரு 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 மிகச்சிறந்த தன்னலம் இல்லாத, ஒரு களங்கம் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஒரு மனிதனிடத்திலிருந்து எப்படி மாசுபட்ட மனிதர்கள் சேர்ந்து அந்த அந்த சொசைட்டியை களங்கப்படுத்துறாங்க, அதை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். இது ஒரு மிக வித்தியாசமான முறையில் சொல்லப்பட்டிருக்கு. இது உலகத்தில் எல்லாருமே பார்த்து உணர வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்கு லைஃப்ல. நாட் ஓன்லி ஒரு பொலிட்டீஷியனுக்கு தான் பவர் இருக்கு, ஒரு போலீஸுக்கு தான் பவர் இருக்கு, ஒரு அப்படின்றது இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஒரு பவர் இருக்கு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பவர் இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்மளோட பவரை யூஸ் பண்ணி ஹீல் த வேர்ல்ட் அண்ட் மேக் அ கிரேட் நேஷன் அப்படின்றத சொல்ற ஒரு யூனிவர்சலான ஃபிலிம் தான் கேம் சேஞ்சர். ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் ஹீல் யுவர் ஹார்ட் அண்ட் ஹீல் யுவர் சிஸ்டம். ஆல் தி வெரி பெஸ்ட். சரி, இப்போ ஆல்ரெடி கேம் சேஞ்சர் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிறது தெரியுது. டக்குனு பொலிட்டிக்கல் த்ரில்லர் சங்கர் சார் அப்படின்னா நமக்கு முதல்வன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ அதுல ரகுவரன் சாரும் வந்து ஒரு அரசியல்வாதி கேரக்டர் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதோட டைலாக்ஸ் இன்னைக்கும் நம்ம வந்து எல்லா மீம் டெம்ப்ளேட்லயும் சகஜமா பேசும்போதும் வந்து இவரே வைப்பாரா இவரே எடுப்பாரா அப்படிங்கறது எல்லாமே சகஜமா பேசும்பொழுதும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அதோடைய சாயல் வராம கொஞ்சம் இருக்கும். அது ஒன்றும் தப்பு இல்லையே. அது வந்து ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் நடந்த ஒரு கிளாஷ். அவர் வந்து நீ வந்து சிஎம் வந்து உட்காந்து பாடுறா அப்படிங்கும்போது, ஓகே நானும் சிஎம், இது உனக்கு பாசிபிள்னா நான் இருக்க ரெடின்ட்டான். அதனால என்னென்ன நடந்தது அப்படின்ற ஒரு பகுதியை டச் பண்ணக்கூடிய இது என்ன அப்படின்னு சொன்னா, பதவி வெறி கொண்ட, பதவிக்காக டு த கோர் எந்த லிமிட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு தன் பெத்த பிள்ளையா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பதவிக்காக கொலை பண்ணி தனக்கு வேண்டியதை விடாம பிடிச்சுக்கிற ஒரு மோப்பி தேவி என்ற ஒரு கேரக்டர், களங்கமே இல்லாத ஒரு அப்பண்ணாவினுடைய டிஎன்ஏ சுமந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ராம்நந்தன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க 2 பேருக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு கான்ஃபரன்டேஷன். இவர் சிஎம்மா உட்காந்துருந்தாருன்னா அந்த கதை திருப்பி நீங்க சொல்ல மாதிரி முதல்வனுடைய சாயல்ல போயிருந்துக்கும். அது இல்லாமல் அவர் பண்ணார் இல்லையா, அதுதான் அதுல இருக்கக்கூடிய வெரைட்டி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club formals and casual shirts.